ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மைதா பரோட்டா வெர்சஸ் கோதுமை பரோட்டா லைவ் டெஸ்ட். இப்போ நம்ம செய்ய போகிறோம். எது பெஸ்ட்டு, எது நல்லது இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இப்போ மைதா பரோட்டா செய்கிறதுக்கு மைதா மாவு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஊறுறதுக்கு எண்ணெயில் தான் ஊறணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எண்ணெயில் நல்லா ஊறட்டும். நான் வந்து வாங்கின ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் கடையில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. கடையில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்பளம் பொரிச்ச எண்ணெய், ஏதாவது அவங்க ஹோட்டலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஒரு 1 ஆர் 2 இல்லை, கண்டிப்பாக அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆயிலை. ஏன்னா நமக்கே அந்த ஆயிலில் வந்து எதுவும் இல்லைன்னா தூர போட மனசு வராது. அப்போ கடையில் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். நான் இவ்வளோ ஆயில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வருது. ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் கடையில் இமேஜின் பண்ணிக்கோங்க. பரோட்டா நம்ம எப்போவுமே செஞ்சு சாப்பிட மாட்டோம். கண்டிப்பாக கடையில் தான் உடனே வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இது வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் கொஞ்சம் நல்லா வரும். அந்த எண்ணெய் ஊற்றுனதும் அப்படியே ஸ்மூத்தாக அழகா டெக்ஸ்டராக வருது. ஓகே. இப்போ இவ்வளோ எண்ணெய் ஊற்றியாச்சு. மறுபடியும் இதை வச்சு தேய்ச்சா மறுபடியும் எனக்கு வந்து எண்ணெய் பத்தலை. ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய்லாம் தேய்ச்சி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பரோட்டா போட்டுக்கலாம். இது வந்து பரோட்டா சூப்பராக வந்துச்சு. அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. பட் வந்து ஓகே, பரோட்டா மாதிரி எனக்கு வந்துச்சு. நான் செஞ்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து வீட் பரோட்டா, கோதுமை பரோட்டா வந்து செய்ய போகிறோம். கோதுமை பரோட்டா சேம் மைதா மாவில் எப்படி செஞ்சோமோ அதே தான். கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் மறுபடியும் ஊற வைக்க போகிறோம். நிறைய பேர் இப்போதில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரோட்டா சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து "என்ன பரோட்டா சாப்பிட்டீங்களா?" அப்படி கேட்டால், "சேச்சா மைதா மாவுலலாம் சாப்பிடல. நாங்கள் வந்து ஒன்லி வீட் பரோட்டா தான். இப்போ வந்து நாங்கள் மைதா மாவெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம். எதுனாலும் வீட்டில், அதாவது கோதுமையில் மட்டும் தான் சாப்பிட்றோம்" அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின், கோதுமை மாவில் பரோட்டா தண்ணி ஊற்றியா நம்ம செய்ய போகிறோம்? நோ வே. அதுலேயும் அதே அளவு ஆயில் தான் சேர்க்க போகிறோம். மைதா மாவுக்கு இன்ஸ்டீடாக கோதுமை மாவு மட்டும் தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். மற்றபடி அதில் சேர்க்குற இப்போ கடையிலனா சொல்கிறேன், அந்த டால்டா, எண்ணெய் எல்லாமே மைதா மாவில் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்தீங்களோ அதெல்லாம் தான் கோதுமை மாவில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பரோட்டா அந்த மாதிரி லேயர் லேயராக கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா, கோதுமையை நம்ம அதில் இருக்க உமியோடு சேர்த்து அரைக்கும்போது அது கோதுமை மாவு சொல்லுவோம். அந்த உமியை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த அரிசி மாதிரி இருக்க அதை மட்டும் நம்ம அரைக்கும்போது தான் மைதா. ஸோ கோதுமைக்கும் மைதாவுக்குமே பெரிய அளவு டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கார்போஹைட்ரேட்டில் கூட ஒரு 10% அந்த அளவு தான் டிஃப்ரெண்ட்டே இருக்குது. நம்ம எல்லோரும் மைதாவை வில்லனா பார்த்து பார்த்து, அதாவது பரோட்டானா பேட். அது எதனால பேட்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மைதா. அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்குது. அதில் சேர்க்குற அந்த டால்டா, ஆயில் எதுவுமே நமக்கு தோன்றதே இல்லை. அதனால மைதாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு பெஸ்ட்டு அப்படின்னு நமக்கு நாமே இப்போ ஒரு ரூமர் மாதிரி கிளம்பியிருக்கு. அதாவது கோதுமை மாவில் செஞ்சால் எல்லாம் குட். ஓகே. இப்போ வந்து நான் 2 பரோட்டாஸுமே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இதில் எது ஹெல்த்தின்னு? கண்டிப்பாக 2மே அன்ஹெல்த்தி தான். ஏன்னா இதில் மைதா மாவு, அதில் கோதுமை. ஆனால் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. அதில் ஊற்றிருக்க ஆயில், இதில் ஊற்றிருக்க ஆயில் 2மே சேம் தான். ஓகே, ஃபைன். இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறோம். திடீர்னு நமக்கு டெம்ப்ட் ஆயிரும். ஸோ நம்ம பரோட்டா சாப்பிட்றோம். நமக்கு பேடுன்னு தெரியும், ஆனாலும் சாப்பிட்றோம். ஓகே, ஃபைன். ஆனால் நம்ம குழந்தைங்க கேட்டால் இன்னுமே சில பேரண்ட் வந்து பரோட்டாலாம் வாங்கி கொடுக்குறாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பேடுன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்கள் மறுபடியும் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏதாவது குழந்தை வந்து இப்போ எனக்கு பசிக்குது, பாய்சன் வாங்கி கொடுங்கன்னா நம்ம கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஆனால் இதுவும் ஒரு ஸ்லோ பாய்சன்னு தெரியாமலே நம்ம இன்னுமே கொடுக்குறோம். சிலர்லாம் லைஃப் லாங் இப்படி நம்மளால் வாங்கி கொடுக்காமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வந்து இந்த ஃபுட்டை பழக்கப்படுத்த தான் போகிறாங்க. ஒரு நாள் சாப்பிட தான் போகிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீடுகளில் பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, டேஸ்ட் பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க சாப்பிட தான் போகிறாங்க ஒரு நாள், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம கையால் ஃபர்ஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட தாட்டு. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது சும்மா ஒரு வாய் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்டோமா, நமக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு, நமக்கு அந்த டேஸ்ட் தெரியுது, நம்ம கொஞ்சம் ஒளிச்சு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போனால் ஓகே, ஃபைன். அவங்கள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வயசு வரைக்கும், இல்லை 6 வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு வரைக்கும் ஏமாற்ற முடியும் இல்லையா? ஸோ அந்த 10 வயசு வரை அவங்கள நம்ம பாதுகாத்துக்கிட்டால் கூட ஓகேன்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி நினைப்பீங்க? இல்லை நீங்கள் எப்போவோ உங்கள் வீட்டில் பரோட்டா பேன் பண்ணியாச்சுனாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.